முதலாவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு தியான வசனமாக நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்திலிருந்து 1வது அதிகாரம் 25-28 வசனங்களை வரையில அதில் இருக்கிறதான வார்த்தைகளை குறித்து தியானம் பண்ணலாம். முதலாவதாக, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடையும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் ஊசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடையும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை நாம் சில நேரங்களில் கேட்பதில்லை. அப்படி கேட்காததுனால பலவிதமான பிரச்சனைகளில், ஆபத்துகளில், பலவிதமான இடுக்கண்களில் நம்ம அதில் மாட்டிக்கொள்கிறோம். அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்பொழுது தான் நம்ம கடவுளை தேடுறதுல ஒரு ஆர்வம் காட்டுவோம். பிரியமானவர்களே, இதில் கீழே கூட பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் கடினமாகத்தான் சில வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும். எப்பொழுதுமே அன்பான வார்த்தைகளையே நாம் எதிர்பார்க்க கூடாது. சில நேரங்களில் கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் இருமாப்பு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், இவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. இப்படியாக பலவிதமான சொற்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. அதை குறித்து அதுக்கு ஒரு பயப்படுறதும் கிடையாது. அந்த கடிந்து கொள்ளுகிற அந்த உபதேசங்களை சிலர் தான் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது கிடையாது. எப்பொழுதுமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை எல்லையை பெரிதாக்குவார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இப்படியாக வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு மன மகிழ்ச்சியும் வரும். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கும் பொழுது அதை நம்முடைய இருதயமானது ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுல வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடையும் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, ஆபத்து காலத்துல நீங்க கூப்பிடுவீங்க, என் கடிந்து கொள்ளுதலை நீங்க வெறுக்கிறீங்க, என் ஆலோசனை நீங்க தள்ளுறீங்க. ஆனா ஆபத்து நேரிடும் பொழுது, ஒரு பிரச்சனை நேரிடும் போது, ஒரு விபத்து நேரிடும் போது கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க. அப்பொழுது அவரை என்ன பண்ண மாட்டாரா, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லப்படுகிறது. பாருங்க, நீங்கள் பயப்படும் காரியம் பூசா வெளி போல் வரும் பொழுது பாருங்க, உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில போய் நான் மாட்டிக்கொண்டேனே, இப்படிப்பட்ட விபத்துல நான் சிக்கிக்கொண்டேனே, இப்படிப்பட்ட காரியத்துல போயிட்டு நான் தலையிட்டு வீணாக எனக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நானே வைத்து கொண்டேனே என்று சொல்லி அப்பொழுது நீங்க புலம்பும் பொழுது, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பாருங்க, ஆபத்து சூறாவளி போல நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட போராட்டங்கள் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரிடத்தில் நம்ம ஆலோசனைக்கு கேட்கும் பொழுது, அப்ப அவர் என்ன பண்ணுவாரா, உங்கள் மேல் வரும்போதும் நான் ஆகடையும் பண்ணுவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதெல்லாம் நான் காது கொடுத்து கூட கேட்க போறது கிடையாது. ஏன் என்று சொன்னார், அன்னைக்கு என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுத்தீர்கள், அன்றைக்கு என் ஆலோசனை நீங்கள் தள்ளினீர்கள்.
இப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை என்று ஒன்று வரும் பொழுது நீங்க என்னை நோக்கி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அமைதியாக காணப்படுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா. பிரியமானவர்களே, 28வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அந்த பிரச்சனை நேரும் பொழுதுதான், அந்த போராட்டங்கள் நேரும் பொழுதுதான், அந்த வியாதி நேரும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோமா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா, அப்பொழுது அந்த கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கீழே அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதிகாலையில் நம்ம எழுந்து ஒரு பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, விபத்து வரும்போது, நாச மோசங்கள் வரும்பொழுது, அப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல போய் கர்த்தரை ஆராதிப்போம். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் உன் ஜபத்தை கேட்க மாட்டேன், என்னை நீங்க காண மாட்டீங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது, அதை தாழ்மையோடு அந்த கடிந்து கொள்ளுதலை உபதேசத்தை அநேகர் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. இன்றைய நாட்களில பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ளுதல் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்றது இல்லாததுனாலதான் இன்னைக்கு அவங்க ஆபத்து காலத்துல, பிரச்சனைகள் நேரத்துல, போராட்டங்கள் நேரத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பதில் வராமல் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கடிந்து கொள்ளும் பொழுதும் அதை அன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மிடத்தில் அன்பாய் பட்சமாய் பேசும் பொழுதும் அதையும் நாம் அன்பாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்துல நாம் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவர் நம்மில் நிலைத்திருந்து கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலையாக அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான காலை வேளையில கூடப்பா உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாளில கூட ஆண்டவரே, ஆபத்துக்கு நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நம்முடைய இருதயமானது ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், அவருடைய உபதேசங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதது நிமித்தம் பல விதமான இக்கட்டுகளில் பிரச்சனைகளை நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது, அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், என்னை தேடினாலும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, அந்த காலை வேளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது உம்மை நேசிக்க, அன்பா இடத்துல பேசும் பொழுது உம்மை நேசிக்க, உம்முடைய ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியில நாங்கள் நடக்க, உம்மை அதிகாலையில நாங்கள் தேடி அப்பா தகப்பனே உம்மிலே நிலைத்திருந்து உம்மிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.